அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய பதிவுல 2025ஆம் ஆண்டுக்கான விஜயதசமி மற்றும் வித்யாரம்பம் பற்றிய தகவல்கள் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் அம்பாள் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த விஜயதசமி நவராத்திரி பற்றிய தகவல்கள் எல்லாம் நிறையவே ஆண்டுதோறும் நம்முடைய யூடியூப் சேனல்ல பார்த்துக்கிட்டு வரோம். அதனால அதுல உங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கும். விஜயதசமி அப்படின்றதே என்ன? அம்பாள் 9 நாளும் அசுரனுடன், அதாவது அந்த தீய சக்தியுடன் அவனை அழிக்க போராடி, அது தீய சக்தி அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா மாபெரும் சக்தியாக இருந்தது. அந்த அசுரர்கள் கிட்ட இருந்து நம்ம எல்லாம் காப்பாத்தணும், தேவலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கக்கூடிய மக்களை, நல்ல மக்களை எல்லாம் காப்பாத்தணும்னு போராடினாங்க அம்பாள். அந்த அசுரர்கள் கிட்ட 9 ராத்திரிகள் அம்பாள் போராடி போராடி 10வது நாள்ல வெற்றி பெற்றார். அந்த வெற்றி பெற்ற நாளை தான் நம்ம விஜயதசமி நாளாக வழிபட்டுக்கிட்டு வர்றோம், கொண்டாடிக்கிட்டு வர்றோம். பொதுவான ஒரு கருத்து இருக்கு, இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம எதையும் தொடங்கக்கூடாது, நல்லது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி தவறுதலான ஒரு புரிதல் இருக்கு. அப்போ ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த மாதம் முழுவதுமே நம்ம ஆன்மீகத்திற்காக நம்முடைய கவனத்தை எல்லாம் செலுத்தணும் அப்படின்றதுக்காக தான் சில குறிப்பிட்ட மாதங்களை சொல்லியிருப்பாங்க. புரட்டாசி மாசமா வேண்டாம் வேண்டாம் அது செய்யாதே இது செய்யாதே, மார்கழி மாசமா ஆடி மாசமா இப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் ஆன்மீக மாதங்கள். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம புரட்டாசி மாசத்துல ஏதாவது அவசரமாக ஒண்ணு தொடங்கணும், இந்த தேதியை விட்டா, அதாவது இந்த மாசத்தை விட்டா நமக்கு அந்த நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாளை நல்ல நாள் எது அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நாள் எந்த நாளாக இருக்கும் அப்படின்றது காத்துட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு வண்டி வாங்கணுமா, இப்பதான் கையில காசு இருக்கு, இப்ப இந்த காசு நம்ம வண்டி வாங்கணுங்கிறதுக்காக சேர்த்தது, இந்த வண்டி வாங்குறதுக்கு நம்ம சேர்த்த காசை இப்ப விட்டுட்டோன்னு வைங்களேன், செலவாயிரும். இல்ல இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், வீடு வாங்கணுன்றது ரொம்ப நாள் கனவு, இப்போ ஒரு சொற்ப தொகை இருக்கு, தொகை சேர்த்திருப்போம், இருந்தா கூட நல்ல இடம் இந்த புரட்டாசி மாசத்துல தான் நம்ம கண்ணுக்கு தெரியணுமா, தெரிஞ்சிருச்சே, வாங்கணும்னு நினைக்கிறோம், ஆனா புரட்டாசி மாசமா போயிருச்சே, அட்வான்ஸ் கொடுத்து அப்படியே நமக்கு பிடிச்சி வச்சுக்கலாம், யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படி நிறுத்தி வைக்கலாம்னா முடியலையே, புரட்டாசி மாசம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, நம்ம பள்ளியில குழந்தைங்களை சேர்க்கணும், நல்ல நாளா பார்த்து சேர்க்கணும், நம்ம பிள்ளைய நல்ல நாளா சேர்த்தாதான் ஒரு டாக்டரோ இல்ல கலெக்டரோ இல்ல பெரிய ஆளா வர முடியும், நல்ல கை நிறைய சம்பாதிக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா? அதற்கு ஒரு நல்ல நாளை இந்த புரட்டாசி மாசத்துல தேடுறாங்க. இல்ல தொழில் தொடங்குறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல நாள் இந்த மாசத்துல இது கட்டாயம் அவசரமா செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பொன்னான நாள் இந்த புரட்டாசி மாசத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இந்த விஜயதசமி நாளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த விஜயதசமி நாள்ல எதை துவங்கினாலும் எதை வாங்கினாலும் எந்த ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சா கூட, இப்ப பொண்ணு பார்க்க போறோம், வேற வழி இல்லை, மாப்பிள்ளை பிடிச்சிருச்சுங்க எங்களுக்கு, அவர் வேற பொண்ணு பார்க்க போகாம இருக்கணும், தடுத்துன்னு இருக்கணும் நம்ம எப்படியாவது அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த விஜயதசமி நாளை தேர்ந்தெடுத்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்து கொள்ளலாம். அந்த நாள்ல எதை துவக்கினாலும் அது வெற்றிகரமாக நமக்கு அமையும் அப்படின்றதுக்கு உதாரணமாக நம்ம அம்பாள் வெற்றி நாளாக நமக்கு இந்த புரட்டாசி மாதத்துல கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்த, நான் இத்தனை சொன்ன பின்னாடியும் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கத்தான் போறீங்க, அதாவது இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு கமெண்ட்ல கேட்பீங்க. எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் இந்த விஜயதசமி நாள்ல நீங்க துவங்கலாம், செய்யலாம் அப்படின்றது நான் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேங்க. சரி, இப்போ இந்த வித்யாரம்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த வித்யாரம்பம் குழந்தைகளை முதலாக நாங்க பள்ளியில சேர்க்க போறோம். நல்லா அந்த பள்ளியில சீட்டே கிடைக்காதுன்னு சொன்னாங்க, ஆனா கிடைச்சிருச்சுங்க. அப்படி வித்யாரம்பம் ஆரம்பிக்கணும், பள்ளியில சேர்த்து மொத என் குழந்தை நல்ல நாளா பார்த்து எழுதணும், ஏபிசிடி எல்லாம் எழுதணும். எல்லாம் எங்க நினைக்கிறாங்கல்ல, ஏபிசிடி தான் நினைக்கிறாங்க, ஆங்கிலத்துல படிச்சாதான் நமக்கு நல்ல புலமை ஏற்படும்ன்ற ஒரு தவறுதலான கருத்து இருக்கு. அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த மொழியில படிச்சாலும் அது மொழிதான், அறிவு கிடையாது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
மொழிக்கும் அறிவையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்னா சேர்த்து முடிச்சு போடக்கூடாது. அதனால நம்ம எந்த மொழியில நீங்க சேர்த்தாலும் எழுத ஆரம்பிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட பள்ளியில சேர்க்கறதுக்கு நல்ல நாள், இல்ல எழுத வைக்கிறதுக்கு நல்ல நாள் அப்படின்னு தேடினீங்கன்னா கூட இந்த விஜயதசமி நாள் மிகவும் சிறப்பான நாள். பிள்ளைய பள்ளியில கொண்டு போய் சேர்க்கலாம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சரஸ்வதி பூஜை இருக்கு இல்லையா, அந்த நாள்ல கொண்டு போயிட்டு நிறைய பள்ளிகளே செய்யறாங்க. அந்த நாள்ல சரஸ்வதிக்குரிய நாள், அதனால அன்னைக்கு வந்து நம்ம வித்யாரம்பம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி செய்யறாங்க. அது தவறு கிடையாது. ஆனால் அதை காட்டிலும் சிறப்பான நாள் அப்படின்னு சொல்றது இந்த விஜயதசமி நாள் தான். இந்த விஜயதசமி நாள் என்னைக்கு வருது இந்த வருடத்துல 2025 அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற 2ஆம் தேதி 2/10/2025 அக்டோபர் மாதத்துல 2ஆம் தேதியில தான் விஜயதசமி நாள் வருது. அந்த நாளிலே வித்யாரம்பம் செய்து கொள்ளலாம். சரி, இந்த பிள்ளைங்க கையால எழுத வைக்கணும் அப்படின்றது இல்ல பள்ளியில சேர்க்கணும்னு நினைக்கிறது எந்த நேரத்துல சேர்க்கலாம், எந்த நேரத்துல எழுத வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம காலையில எவ்வளவு சீக்கிரம் முடியுமா அவ்வளவு சீக்கிரம், எல்லா பள்ளிகளையும் அப்படிதான் செய்வாங்க. இத்தனை மணிக்குள்ளர வந்துருங்க அப்படிம்பாங்க, ஒரு 8 மணிக்குள்ளர வந்துருங்க அப்படிம்பாங்க. ஏன்னா நிறைய வித்யாரம்பத்துக்கு நான் நிறைய பள்ளிகளுக்கு போய் எழுத வச்சிருக்கேன். நிறைய குழந்தைங்களுக்கு நெல்லுல எழுத வச்சிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்க முடிஞ்ச அளவு சீக்கிரத்துல 7:30 மணில இருந்து 8 மணி இல்ல வந்து 9க்குள்ளையாவது போயிருங்களேன். நிறைய இடத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் காத்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு. அதனால ஒரு 8:30 மணிக்குள்ளரெல்லாம் போக பாருங்க. போயிட்டு குழந்தை, ஏன்னா ஒரு சிறப்பான கல்வியாளர்கள் மூலமாக அல்லது நல்ல கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களைத்தான் நிறைய பள்ளிகள்ல அழைச்சி இந்த காலத்துல வித்யாரம்பம் செஞ்சுட்டு இருக்காங்க. அத்தனை நேரம் காத்துட்டு இருப்பாங்களா ஒருத்தருக்காக 2 பேருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அதனால சீக்கிரத்துல போயிட்டு நீங்க பள்ளியில நெல்லுல வித்யாரம்பம் குழந்தையின் கையை பிடித்து எழுத வைக்க வச்சிருங்க. அப்படி இல்லைங்க பள்ளியில சேர்க்க வைக்கல, நாங்க வீட்லயே வந்து வித்யாரம்பம், அதாவது பிள்ளைக்கு வந்து இன்னும் 3 வயசு ஆகல, நாங்க 2.5 வயசுலயே எழுத ஆரம்பிக்க வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக எழுத வைக்கலாம். அதாவது தாயை போல ஒரு குரு, தாய் தகப்பனை போல யாருமே இல்லையா, முதல் குரு அவங்கதான். அதனால வீட்டுல ஒரு தாம்பாளத்துல நெல் வச்சு அந்த தாம்பாளத்துல மஞ்ச குங்குமம் எல்லாம் வச்சு முறைப்படி நம்ம எப்படி ஒரு பயபக்தியோட வழிபாடு செய்வோமோ அங்க பக்கத்திலேயே அதற்கு பாத்தீங்கன்னா ஒரு பூச்சூடி நம்ம குழந்தை கையை பிடித்து நெல் பரப்பி எழுத வைக்கணும். நெல் எல்லாம் கிடைக்கல, என்னங்க பண்ணலாம் அப்படின்ட்டு பச்சரிசி இருக்கு இல்லையா, பச்சரிசியில கொஞ்சம் மஞ்சள் தூவிக்கிட்டு நீங்க குழந்தையின் கையை பிடிக்க வைத்து எழுத வச்சிருங்க. இப்படி எழுத வைக்கிறது எந்த திசையை நோக்கி உட்கார வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழக்கு திசையை நோக்கி நம்ம குழந்தைகளை உட்கார வைத்து, இல்ல கிழக்கு திசையில் உட்கார வைத்து, இல்ல வடக்கு திசை நோக்கியும் உட்கார வைக்கலாம். அப்படி வைத்து நீங்க எழுத வைங்க. அடுத்தது இந்த விஜயதசமி பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றத பாத்திரலாம். இந்த விஜயதசமி பூஜை வந்து தசமி திதியில தான் நம்ம செய்யணும் இல்லையா. அதனால இந்த தசமி திதி அப்படின்றது 1ஆம் தேதி, அதாவது முதல் நாளே 1ஆம் தேதியே வந்து மாலை 7 மணியிலிருந்து ஆரம்பிச்சிருது. 7 மணி 1 நிமிஷத்துல இருந்து இந்த தசமி திதி ஆரம்பிச்சிருது. அதனால அந்த தசமி திதி அந்த மாலை நேரத்துல ஆரம்பிக்கிறதுனால அன்றைக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அன்றைக்கு உரிய வழிபாட்டை செய்து கொள்ளலாம். அதாவது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எல்லாம் செய்து கொள்ளலாம். 7 மணிக்குள்ள அது முடிச்சிடுறது ரொம்ப சிறப்பு. கோவில்கள்ல கொண்டாடுறது அது வேற, அதுக்கு மேலேயும் கொண்டாடுறாங்கன்னா அது வேற விஷயம். இப்போ அதற்கு பிறகு நீங்க வந்து இந்த விஜயதசமி எப்போ கொண்டாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தசமி திதி வந்து 2ஆம் தேதி மாலை 7 மணி வரைக்கும் இருக்கு. அதனால காலையிலேயே நம்ம முடிஞ்ச அளவு சீக்கிரத்துல அந்த விஜயதசமி வழிபாடும் செய்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 11-12 மணிக்குள்ள காலையில செய்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா மாலை, காலையில எங்களுக்கு வேற வேலை இருந்ததுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மாலையில 7 மணிக்குள்ளர நம்ம வந்து விஜயதசமி வழிபாட்டை செய்து கொள்ளலாம். விஜயதசமி அன்னைக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றத அடுத்த கேள்வி வரும் உங்களுக்கு. என்ன பண்ணணும்னா நம்ம அம்பாளை வந்து கொண்டாடணும் இல்லையா, 9 நாள்களுமே வேற வேற வழிபாடு செய்து அம்பிகையே பல்வேறு வடிவங்கள்ல பல்வேறு பெயர்கள்ல வழிபாடு செய்திருந்தோம்னா கூட அன்றைக்கு அந்த நாள்ல வந்து நம்ம சரஸ்வதி தேவியை ஆவாகனம் செஞ்சிருப்போம். ஏன்னா கடைசி 3 நாள்கள் சரஸ்வதி தேவிக்கு தான் இல்லையா. அதனால சரஸ்வதி தேவியோட அந்த கொலு வைத்திருக்கின்ற இடத்துல அல்லது பூஜை அறையில நம்ம ஒரு நைவேத்தியம் செஞ்சு
தூப தீபங்கள் எல்லாம் காமிச்சு மீண்டும் அடுத்த ஆண்டு நாங்க குழு நல்லபடியாக வைக்கணும், நீ மீண்டும் அடுத்த ஆண்டு அனைத்து தேவிகளும் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜா கலசம் இருந்ததுன்னா அதை எடுத்துடலாம். நீங்க பூஜா கலசம் எப்பவுமே நீங்க விசர்ஜனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாலை விளக்கு வச்சதுக்கு பிறகு செய்யறது வேண்டாம். அதனால நீங்க பகல் பொழுதுல முடிஞ்ச அளவுக்கு பகல் பொழுதுலயே விசர்ஜனம் செய்யறது ரொம்பவே சிறப்பு. அதனால விசர்ஜனம் செஞ்சு அந்த கொழுப்படிகள் அமைச்சிருந்தீங்கன்னா அதையெல்லாம் பகல் பொழுதுலேயே வச்சிடலாம். அன்றைக்கு மாலைக்கு செய்ய வேண்டாம். அதெல்லாம் பகல் பொழுதுலேயே கொழுப்படிகள் எல்லாம் எடுத்து அங்க இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் எடுத்துட்டு அடுத்த ஆண்டும் வரணும் அப்படின்னு அவங்களுக்கு உரிய மரியாதையோடு வழிபாடு செய்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். கலசம் எடுத்துடலாம். கலசத்தில் நீர் வச்சிருந்தீங்கன்னா அந்த நீரை வீட்டுல எல்லாம் தெளிச்சு விட்டுக்கோங்க, நமக்கும் தெளிச்சு விட்டுக்கணும். நாம நல்லா இருக்கிறதுக்காக அம்பாள் நமக்கு வெற்றியை தந்து செல்கின்ற இந்த நாள்ல, இந்த விஜயதசமி நாள்ல நம்ம வித்யாரம்பம் விஜயதசமி வழிபாடு சிறப்பாக எளிமையாக இப்படி செய்து கொள்ளலாம். சரி, இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்குமே, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற பட்டனையும் அழுத்தி விட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல போயிட்டு தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஐஹெச்ஏ விஹா ONLINE விஹா ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் செய்துக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்க செய்ய வேண்டியது என்னுடைய மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி விஹா அப்படின்ற பச்சை எழுத்துல இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு எந்த மொழி மாற்றம் செய்து கொள்ளணுமோ மாத்திக்கோங்க. கரன்சி எந்த ஒரு நாட்டுல இருக்கீங்களோ அந்த கரன்சி எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் பார்த்து வாங்கி கொள்ளலாம். அதுல கேட்டகரி வைஸா நிறைய பிரிச்சு வச்சிருக்கேன், அதுல போய் நிதானமாக பார்த்து வாங்கிக்கலாம். இது தவிர www.viha.online என்கின்ற வெப்சைட்டும் நாங்க நடத்திட்டு வர்றோம். அதுலயும் நீங்க பொருள்கள் பார்க்கலாம், வாங்கலாம். பொருள்களை நேர்ல பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்றேன். சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் நம்பர் 10 பாகிரதி தெரு இந்த அட்ரஸ்ல எங்க விஹா கடை இயங்கிக்கிட்டு இருக்கு. அங்க பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். எங்களுடைய இந்த விஹா கடைக்கான கிளைகள் உங்க ஊர்ல அல்லது உங்க நாட்டுல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. ஒரே ஒரு கடை தான் நான் நடத்திக்கிட்டு வரேன், பிரான்ச்சஸ் கிடையாது. அது தவிர இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேங்க. என்னுடைய பெயர் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு வேற யாராவது அவங்க வெப்சைட்ல அல்லது அவங்களுடைய ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல இல்ல கடைகள்ல எங்க விஹா முத்திரை கொண்டும் விஹா முத்திரை பயன்படுத்த முடியாது, சட்டப்படி தப்பு. அது தெரிஞ்சதுன்னா நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்து என்ன கேட்கிறோமோ அது கொடுத்தான் ஆகணும். அப்படி இருந்ததுன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எங்கும் கிடைக்காது என்பதை நான் உறுதியாக சொல்லிக்கிறேங்க. சரி, மீண்டும் உங்களுக்கு என்னென்ன பதிவுகள் தேவை அப்படின்றத கமெண்ட்ல கட்டாயம் எழுதி போடுங்க. நான் அதை படிச்சு உங்களுக்கு பதிவுகளாக தருவேன். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.